பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு தேவையான எத்தனையோ காரியங்கள் இருக்கிற பொழுது நான் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்றேன், என் ரிக்வெஸ்ட் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. உங்களுக்காக இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை சங்கீதம் 34:15 வசனத்தில் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பாதையில் நிற்கிற ஒவ்வொரு மகனுக்கு மகளுக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுக்காம, தேவனிடத்துல முறையிடாம, அப்பா சமூகத்துல சொல்லாம, யாரையோ பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கொண்டு எதையோ இடத்துல அப்பீல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செய்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இன்னைக்கு எந்த ரிக்வெஸ்டுக்காக, எந்த நன்மை உங்களுக்கு நடக்கணும், எதற்காக எத்தனையோ பேரை தேடி தேடி போய் பல இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு இது நடக்காதா நடக்காதா நடக்காதான்னு கஷ்டப்பட்டீங்களோ, ஒரு முழங்கால் படியிட்டு ஆண்டு நோக்கி பாருங்க. யோசபாத் தனக்கு வந்த விரோதமான கஷ்டமான சூழ்நிலையில, புலம்பலின் நேரத்துல அதை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி அவர் செய்த ஒரே காரியம், ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற இந்த படைக்கு எதிராக என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கண்கள் ஆண்டரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் மகள் என்னிடத்துல தனியா வந்து முறையிடுவாங்களா, என்னிடத்துல பேசுவாங்களா, என்னிடத்துல உபவாசத்தோடு என் பாதத்துல காத்திருப்பாங்களா, உதவும்படியாய் காத்திருக்கிறேனே. ஆமா, உங்களுக்கு உதவும்படியாய் ஆண்டவர் காத்திருக்கிறார், உங்களுக்காய் இறங்கும்படியா தேவன் காத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காய் இறங்கும்படியா, அவர் மன உறுதியோ உங்களை உறுதிப்படுத்தும்படியா எல்லா விதத்திலையோ உங்களுக்காய் ஆண்டவர் காத்திருக்கார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. ஆண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது என்னுடைய சன்னிதானத்துல வந்து என் பாதத்துல விழுந்து எனக்காக இதை செய்யுங்க ஆண்டவர் கதரும்படியா, உங்க விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியா ஆண்டு பார்த்து கொண்டிருக்காருங்க. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. எவ்வளவோ இடத்துல போய் சத்தம் போட்டீங்க, எவ்வளவோ இடத்துல உங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க, எவ்வளவோ தூரம் பேசி பார்த்தீங்க, ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்களோ, எதிர் நடக்கலின்னு சொல்றீங்களோ, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் முடிந்தால் 3 நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துல போய், ஆண்டவரே எனக்காய் இறங்குங்க, எனக்காய் இந்த அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, சங்கீதம் 34:15 வசனத்தின்படி என் மேல உங்க கண்கள் நோக்கமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க செவிகள் என் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்காக நீங்க இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கருத்துல உங்க விண்ணப்பத்தை கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில யார் மூலமா இந்த அற்புதம் நடக்கும், எந்த வகையில் எனக்கு சகாயம் வரும், நீங்க எத்தனையோ வழிகளை பார்த்து கொண்டிருந்தீங்களோ அதன் மூலம் எல்லாம் சகாயம் வராது. கர்த்தரிடத்துல தான் உங்களுக்கு சகாயம் வரும். நிச்சயம் உங்க வேண்டுதலுக்கு ஆண்டவர் இறங்குவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களை பின்தொடரும்படியா என் தேவாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.